ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிः ஓம். நமோ தேவ்யை மகாதேவ்யை சிவாயை சததம் நமः. நம பிரகிருத்யை பத்ராயை நியதா பிரணதாஸ்மதாம். ரௌத்ராயை நமோ நித்யாயை கௌர்யை தாத்ர்யை நமோ நமः. ஜோத்ஸ்னாயை சேந்துரூபிண்யை சுகாயை சததம் நமः. கல்யாண்யை பிரணதாம் விருத்யை சித்யை குர்மோ நமோ நமः. நைருத்யை பூப்ருதாம் லக்ஷ்மியை சர்வாண்யை தே நமோ நமः. துர்காயை துர்கபாராயை சாராயை சர்வகாரிண்யை க்யாத்யை ததைவ கிருஷ்ணாயை தூம்ராயை சததம் நமः. அதிசௌம்யாதிரௌத்ராயை நதாஸ்தஸ்யை நமோ நமः. நமோ ஜகத்பிரதிஷ்டாயை தேவ்யை கிருத்யை நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு சேதனேத்யபிதீயதே. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு புத்திரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு சக்திரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு சாந்திரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு தயாரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இந்திரியாணாமதீஷ்டாத்ரி பூதானாம் சாகிலேஷு யா. பூதேஷு சததம் தஸ்யை வியாப்தி தேவ்யை நமோ நமः. ஸ்துதாசுரை பூர்வமபீஷ்டசம்ஸ்ரயாத் ததா சுரேந்திரேண தினேஷு சேவிதா. கரோது சான சுபஹேதுரீஸ்வரி சுபானி பத்ராண்யபிஹந்து சாபதஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். அபிராமி அந்தாதியோடைய பொருள் விளக்கத்தை பார்த்துன்னு வந்ததில் இது 5வது ரெக்கார்டிங். 40வது பாடல் வரைக்கும் போன ரெக்கார்டிங்கில் பார்த்துருந்தோம். 40வது பாடலில் வானுதற்கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை, இவர்கள்லாம் வந்து இறைஞ்சி அடிபணிந்து வணங்கக்கூடிய எம்பெருமாட்டியை ஞானமில்லாத பேதையுடைய நெஞ்சில் காணுதற்கு அரியவளை தரிசனம் பண்ணி அவளையே சரணடைந்து அவளுடைய அன்பை பெறணும்னு நினைச்ச எண்ணம் இருக்கே, அது முன்னாடி செஞ்ச புண்ணியம்னு சொல்லி நிறுத்தியிருந்தார். தேவர்களும் வந்து இறைஞ்சி தொழும் எம்பெருமாட்டியை அப்படின்னு சொன்னதுனால தேவி மகாத்மியத்திலேருந்து தேவர்கள் எப்படி எப்படியெல்லாம் ஸ்துதி பண்ணினா அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சத்தை படித்து காட்டணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதில் ஒரு சில ஸ்லோகங்களை மாத்திரம் இந்த ரெக்கார்டிங்கோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். நிறந்த விண்ணோர்களும் இந்த திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க காத்துன்றிருக்காளே, அந்த திருவடி நம்மளுக்கு கிடச்சிருக்கே, அதனுடைய அருமை எவ்வளவு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிக்கடி அபிராமி பட்டர் தேவர்கள் வந்து இறைஞ்சும் எம்பெருமாட்டின்னு சொல்லிகிட்டே இருப்பார். பேர்பட்ட திருவடியில் அன்பு பூண வேண்டும் அப்படின்னு நினைக்கிற எண்ணமே நாம் முன் செய் புண்ணியத்தினால மாத்திரம்தான் வரும் இப்படி சொல்லி நிறுத்தியிருந்தார். மேற்கொண்டு 41வது பாடலை பார்க்கலாம். புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. தன்னுடைய மனத்தை முன் நிறுத்தி அபிராமி பட்டர் இப்படி சொல்றார். இப்போது மலர்ந்த அழகான நீல நிறத்தை உடைய புது பூங்குவளை மலர் போன்ற கண்களை உடைய எங்கள் அன்னை தன்னுடைய கணவராகிய பரமேஸ்வரனோட கூடி நம்மையும் ஆட்கொள்ளும் காரணத்தினால் நன்னி இங்கே வந்து நமக்கு துணையாக இருந்து தன்னுடைய அடியார்களாகிய சத்சங்கத்தில் நம்மளை சேர்த்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே. சத்சங்கம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. ஆமி அனுகிரகம் பண்ணணும்னா கூட சத்சங்கத்தை தான் முதல்ல கொடுக்குறாளாம். கருணை மேலீட்டினால அம்பாளும் பரமேஸ்வரனும் நம்மை நணுகி
தன் அடியார்கள் நடு இருக்க நம்மளை செய்து நம்முடைய தலையின் மேல் அவர்களுடைய திருப்பாதத்தை வைக்க என்ன புண்ணியம் நம்ம செஞ்சிருப்போம் தெரியலையே அப்படின்னு தன்னுடைய மனத்துக்கிட்ட சொல்றார் அபிராமி பட்டர். அபிராமந்தாதி முழுக்க ஒரே தீமா இருக்காது. ஆரம்பத்துல அவளுடைய தியானம், அம்மையப்பரா அவள் காட்சி தரும் கோலம், அப்படியே அவளுடைய பெருமைகள், அதுக்கப்புறம் ஒரே வியப்பு நமக்கு எப்படி இந்த பேரின்பம் கிடைச்சிது, அவமே இல்லாத தனக்கு கூட இந்த பேரருள் கிடைச்சிடுத்தே அப்படிங்கிற வியப்பு. அப்படியே இனிமே போக போக அவளுடைய அழக வர்ணிச்சுட்டு வருவர். அதற்கப்புறம் அவளுடைய உண்மை அடியார்களுடைய லட்சணங்களை எல்லாம் சொல்லிகிட்டே வருவர். அவருடைய அடியார்கள் அடையக்கூடிய பேரின்ப மகிழ்ச்சி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வருவர். அதுக்கப்புறம் அவளை அடையாத, அதாவது இறையன்பு துளி கூட இல்லாதவா அடையக்கூடிய கதிகள் என்னென்ன அப்படின்லாம் சொல்லிட்டு வருவர். போக ஒரே பக்திமயமாக போய் கடைசியில் ஒரே பரிபூர்ண சரணாகதியில் முடிச்சுடுவர். ஒரு ஆத்ம சாதனை செய்யக்கூடிய முமுட்சுடைய பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இந்த அபிராமி அந்தாதியுடைய நடுவில் இருக்கிற தீமெல்லாம் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்க்கும்போது திருநாவுக்கரசு சுவாமிகள் சொன்ன முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இந்த முழு பயணத்தை இந்த 100 பாட்டில் நம்ம பார்ப்போம். மேற்கொண்டு அடுத்த பாடலை பார்க்கலாம். இடங்கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடங்கொண்ட கொங்கை மலை கொண்டிறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிவுரையே. இந்த பாடல்ல அம்பாளுடைய திருமார்பையும் அழகான இடுப்பு பகுதியையும் வர்ணிச்சு வியந்து பேசுறார் அபிராமி பட்டர். அழகாக பருத்து விம்மி இழகி முத்துமாலை புரண்டு கொண்டிருக்கக்கூடிய மார்பை கொண்டு எங்கள் இறைவருடைய வலிய நெஞ்சை அவள் ஆட்டி வைக்கிறாளாம். அசைவில்லாத சிவம் சக்தியின் கலப்பு ஏற்படும் போது நடம் ஆடுகிறது. இப்படிப்பட்ட நலம் கொண்ட எங்கள் நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல், பாம்புடைய படம் மாதிரி வளைந்திருக்கக்கூடிய இடுப்பை உடையவள். அவ காலில் ஒரு சிலம்பு போட்டு இருக்காளாம். குளிர்ச்சியான மொழியாகிய வேதங்களை சிலம்பாக்கி காலில் பாதசரமா போட்டு இருக்காளாம். ஏன் பனிமொழி வேதம்? எல்லா பார்ட்டிகளுமே ஹீட் இருந்தாதான் ஆஜிடேட் ஆகுது. வேதம் பரம்பொருளை காட்டுறதுனால எல்லா விதமான ஆஜிடேஷனையும் நம் மனத்தையும் அடக்கக்கூடியது. இந்த திருவார்த்தைகளே அவளுடைய சிலம்பு. வேதத்தை கேட்கும் போதெல்லாம் அப்படின்னா நம்ம எப்பவுமே அம்பாளுடைய சிலம்பொலி சத்தத்தை கேட்குறோம்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய எண்ணம். இதே பனிமொழி வேத பரிவுரையேக்கு சில பேர் பொருள் விளக்கம் சொல்லும் போது அம்பாள் குளிர்ச்சியான திருவார்த்தைகளை உடையவள், வேதத்தை சிலம்பாக உடையவள்னு தனித்தனியா சொல்றா. வேதமே அவளுடைய குளிர்ச்சியான வார்த்தைகள் தான் அப்படிங்கிறதுனால அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பட்டர் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாடலுக்கு போலாம். பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியள் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனிபொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்திருந்தவளே. மறுபடியும் அம்பாளை அர்த்தநாரீஸ்வரரா தியானம் பண்றார். தியானம் பண்ணும்போது அவ இப்படி இருக்கா அப்படின்னு வர்ணிச்சு சொல்றார். பட்டர் கண்ணு முன்னாடி அம்பாள் இப்படி தெரியறா. பரிபுரச் சீரடி, சிலம்பை அணிந்த அழகான திருவடிகள், பாசா அங்குஷத்தையும் 5 மலர் அம்புகளையும் கையில் தரித்த அம்பாள் திரிபுர சுந்தரி. இனிய சொல்லை உடையவள், சிந்தூரம் போன்ற சிவந்த திருமேனி உடையவள். எல்லா உலகத்துக்கும் தீங்கு செய்ய எண்ணிய திரிபுரர்களாகிய அசுரர்களை பயப்படுமாறு மேருவை வளைத்து கையில் வில்லாக ஏந்தி கொண்டு வந்த எங்கள் திரிபுராந்தகராகிய பரமேஸ்வரனுடைய நெருப்பை ஒத்த திருமேனியில் பாதி உடையவள். எங்கள் திரிபுராந்தகராகிய சுவாமியுடைய உடம்புல பாதி உடையவளாதலால் திரிபுர சுந்தரி. இப்படிதான் அபிராமிப்பட்டிருக்கு அகக்கண்ணில் காட்சி தரா அம்பாள். அடுத்த பாடல். தவளே இவளெங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், அவளே அவள் தமக் கண்ணையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம், துவளேனி நீ ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. மாத்தவளே அப்படின்னு முன்னாடியே ஒரு தடவை சொன்னார். மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அதே தான் இங்கேயும் சொல்றார். மகாபெரும் தவத்தை உடைய உமாதேவி இவள் யாரு தெரியுமா? எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். எவ்வளோ உரிமை! எங்கள் சங்கரனார், எங்கள் ஜெகத்பிதாவான பரமேஸ்வரனுடைய கிரக நாயகி இவள். நம்ம ஆத்துக்காரி வீட்டுக்காரின்லாம் சொல்றோமே,
கொச்சையான தமிழில், அதையே சுத்தமான தமிழில் சொல்கிறேன். முத்துசாமி தீட்சிதர் பாட்டு ஞாபகம் வருது. தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய காமாட்சி அப்படின்னு ஆரம்பித்து பாடுவார். பஞ்சதளாயதாட்சி காமாட்சி. அதில் சரணத்தில் மத்தியம காலத்தில் ஒரு வரி வரும். ஏகாநேகாட்சரி புவனேஸ்வரி ஏகானந்தாமிருதரி பாஸ்வரி ஏகாகிர மனோலயகரி ஸ்ரீகரி ஏகாம்பிரேஷ கிரகேஸ்வரி சங்கரி கஞ்சதளாயதாட்சி காமாட்சி கமலா மனோகரி திரிபுர சுந்தரி. எங்கள் ஏகாம்பரேஷருடைய கிரகநாயகியான சங்கரி இவள், எங்கள் சங்கரனாரின் மனை மங்களமாகிய சங்கரி. அடுத்தது பட்டர் சொல்றார், அவளே அவள் தமக்கு அன்னையும் ஆயினள். இவள் ஜெகன்மாதா, எல்லாரையும் பெற்றெடுத்த தாய். ஆனா இவளை பெற்றெடுத்ததும் இவளே தான் அப்படின்னு சொன்னா இவளுக்கு அன்னை யாரும் கிடையாது, இவள் சுயம்பு. பாரத மாதாவை பத்தி பாரதியார் எங்கள் தாயின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். தொன்று நிகழ்ந்த அனைத்தும் உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு. இது மாதிரி ஜெகன்மாதாவான அபிராமி அன்னைக்கு மேல ஒரு இறைவி இல்லை, அதனால இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியும் ஆம். அந்த தேவதையை வேண்டிக்கிறேன், இந்த தெய்வத்தை வேண்டிக்கிறேன்னு நான் அலைய வேண்டியதே இல்லை. அந்த இந்த எல்லா தெய்வங்களையும் படைத்தவளே இவள் தான். இவளே எல்லா தெய்வங்களுக்கும் மேலான இறைவி. அதனால மற்ற தெய்வங்களை வேண்டி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தேன். இப்படி மேலான இறைவியோடைய திருவடியே கிடச்சிடுத்து. இனிமே அந்த தெய்வம் இந்த தெய்வம்னு வேற யாரையும் வேண்டி நான் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. யார் ஒருத்தருக்கு அந்த பரம்பொருள் வஸ்துவோட அனுகிரகம் கிடச்சிடுத்தோ அவளுக்கு வேற யாரையும் வேண்டிண்டு ஒன்றும் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஈடு சொல்ல முடியாத ஒரு பரம திருப்தியும் சாந்தியும் அவளுக்கு கிடச்சிடும். அதை தான் இங்கே அபிராமி பட்டர் சொல்றார். அடுத்த பாடல். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை என்றே. கோவில்ல ஆகம விதிப்படி பூஜை பண்ண வேண்டிய அபிராமி பட்டர் பூஜையெல்லாம் எப்ப பாரு நிறுத்திட்டு சும்மா போய் சமாதி நிலையில உட்காந்துன்னு விடுறார். பக்திக்காக செய்யணும்னு இல்லைனா கூட அவரோட வேலையே அதுதான். இப்படி பூஜையே பண்ணாமல் நான் எப்போ பாரு ஒன்னையே நினச்சிட்டு உட்காந்துருக்கேனே, இதெல்லாம் ஓகே தானேன்னு சுவாமி கிட்ட கேட்குறாரு. எத்தனையோ காலங்களாக பலவிதமான ஞானிகள் இந்த உலகத்தில் இருந்திருக்கா. அவெல்லாம் எவ்வளவோ பெரியவா, உன்னை உணர்ந்த மெய்யடியார். அவ சதா காலம் உன்னுடைய திருவடிக்கு பூஜை பண்ணிட்டு விதத்துலையும் சாஸ்திரோக்தமாக நடந்துட்டு இருந்தாளா அப்படின்னு பார்த்தா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் உன்னை உள்ளூர உணர்ந்திருந்தாலும் நான் ஏன் இஷ்டப்படியெல்லாம் காரியம் பண்ணுறேன். உன்னை அடைவதற்கு ஹேதுவா இருக்கக்கூடிய உபாசனா மார்க்கங்கள் எதையுமே நான் ஃபாலோ பண்றதில்ல. முன்னாடி கூட எத்தனையோ ஞானிகள் அவ இச்சைப்படி நடந்துருக்காளே, நான் மட்டும் பண்ணினா அது வஞ்சகமாகுமா? நீ ஏன் என்னை சரியா உபாசிக்கல அப்படின்னு நீ என்னை கோச்சுக்கலாமா? உன்னை உணர்ந்த மெய்யடியார் எது செஞ்சாலும் அவ உன்னை நோக்கி செய்த தவமா அதை நீ ஏத்துக்கிறியே, அது மாதிரி நான் செய்யறதெல்லாமும் நீ ஏத்துக்க கூடாதா? அதனால நான் எது செஞ்சாலும் என்னை பொறுத்துக்கோ, கருணை புரிந்து என்னை வெறுக்காம அன்பா ஏற்றுக்கோமா அப்படின்னு வேண்டிக்கிறார். எல்லாத்துலேயும் ஒரு க்ஷமாபண ஸ்தோத்திரம் இருக்குமே, அது மாதிரி நான் என்ன தப்பு பண்ணினாலும் மன்னிச்சு ஏற்றுக்கோன்னு பகவத் பாதாள் சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம்னே ஒன்று பண்ணியிருக்கா. தவறமும் எல்லா சின்ன ஸ்லோகத்திலையும் ஒரு க்ஷமாபணத்தை சொல்லியிருப்பா. கரச்சரண கிருதம் வா காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவண நயனஜம் வா மானசம் வா அபராதம் விகிதம் வா சர்வமேதத் க்ஷமஸ்வா ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு. தனித்ரி பிதாச்ச ஸ்வபுத்திராபராதம் சஹேதே நகிம் தேவசேனாதிநாத அகம் சாதிவாலோ பவான் லோகதாத க்ஷமஸ்வா அபராதம் சமஸ்தம் மகேஷ அப்படின்லாம் எல்லா ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்காளே. அதுக்காக பகவத் பாதாளே இந்த மாதிரி தப்புகள்லாம் பண்ணியிருப்பான்னு நம்ம நினைக்க முடியுமா? பரமேஸ்வரனோடைய அவதாரம் இல்லையா? இந்த மாதிரி மகான்கள் க்ஷமாபண ஸ்தோத்திரம் சொல்றது நம்மள மாதிரி இருக்கிறவா ஸ்தோத்திரம் சொல்லும்போது எத்தனையோ தப்புகள் செய்வோம். வேற ஒன்றும் பண்ணலைன்னா கூட ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் சொல்றதே பெரிய அபராதம். நம்ம எல்லார் மேலேயும் கருணை கொண்டு தான் இந்த மாதிரி ஞானிகள் ஒரு ஸ்தோத்திரத்தை ரச்சனை பண்ணும்போது ஒரு க்ஷமாபணத்தையும் போட்டு வைக்கிறான். எல்லாம் ஏதோ அபிராமி பட்டர் தன்னுடைய தப்புகளை மன்னிக்கிறதுக்காக சுவாமி கிட்ட கேட்டார்னு நினச்சிண்டா நஷ்டம் நமக்கு தான். எப்போவுமே ஒரு ஸ்துதியோ ஸ்தோத்திரமோ பண்ணும்போதோ இல்லை பூஜை பண்ணும்போதோ எப்படி பண்ணினேன் பாருன்னு ஒரு லேசான கர்வம் எல்லார் மனசுலையும் வந்துடும். இந்த தோஷத்தை போக்குறதுக்கும் மனசுக்குள்ள ஒரு அடக்கத்தை கொண்டு வரத்துக்கும் கூட இந்த ஞானிகள்லாம் இந்த மாதிரியான ஸ்தோத்திரத்தை ரச்சனை பண்ணுறது உண்டு. சரியான ஸ்ரத்தா பக்தியோ உபாசனா ஞானமோ இல்லாமல் நான் செய்யக்கூடிய இந்த தவத்தை கூட நீ விரும்பி ஏற்றுக்கோ அம்மா அப்படின்னு வேண்டிக்கிறார். அடுத்த பாடலுக்கு போகலாம். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியது அன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானுன்னை வாழ்த்துவனே. இந்த பாட்டு
முன்னாடி சொன்ன பாட்டோடைய கண்டினியூவேஷன் தான். தப்பு பண்ணினாலும் மன்னிச்சு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லும் போதே அம்பாள் கிட்ட கொஞ்சம் எடக்கு பண்றார். ஞானத்தில் குறைந்த ஹீனர்களான தன்னுடைய அடியார்கள் தங்களுடைய அறிவு குறைவுனால தவறுதலாக வெறுக்கத்தக்க காரியங்கள் செய்யறது உண்டு. அப்படி அவ செய்யறது தப்பு தான் அப்படின்னாலும் அவளை விட அறிவிலையும் ஞானத்திலையும் உயர்ந்த பெரியவர்கள் இது போனா போறதுன்னு பொறுத்து தான் போவா இந்த உலகத்துல. இது நம்ம லோக வாழ்க்கையில சகஜம் இல்லையா? பெரியவா பொறுத்துட்டு போறது ஒன்றும் புதுசு கிடையாதே நம்மளுக்கெல்லாம். அதனால புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றானாகிய எங்கள் பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை தன்னுடைய திருக்கழுத்தில் உடைய எங்களுடைய சுவாமியோட இடப்பாகத்தில் கலந்த பொன்னே, தப்பு தப்பா நான் எத்தனையோ காரியங்கள் பண்ணினாலும் கண்டிப்பா நீ என்னை மன்னிச்சுடுவ அப்படிங்கிற தைரியத்தில் உன்னை வாழ்த்து எப்போவுமே நான் ஸ்துதி பண்ணிட்டு தான் இருப்பேன். அதையெல்லாம் நிறுத்திட மாட்டேன். சரி உன்னை மன்னிக்கிறேன்னு அம்பாள் சொல்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுறது இல்லை. கண்டிப்பாக நீ என்னை மன்னிச்சுடுவ. அதுதான் எல்லா பெரியவாளும் செய்வா. அதனால இதெல்லாம் சகஜம் தானே உலகத்தில் அப்படிங்கிறார். திருமிடற்றான் அப்படிங்கிறது ஒரு அழகான வார்த்தை. அது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீகண்டன் அப்படின்னு சொல்றதுண்டு. கர்நாடகாலெல்லாம் சகஜமாக எல்லாரும் வச்சுக்கக்கூடிய பேர் ஸ்ரீகண்டன். திரு அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் ஸ்ரீங்கிறதுக்கு ஐஸ்வர்யம்ங்கிறது மாத்திரம் அர்த்தம் இல்லை, விஷம்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. பெரியவா சொல்லியிருக்கா. இப்படியாக தான் செய்யும் அபராதங்களை பொறுக்கும்படி அம்பாள் கிட்ட அபிராமிப்பட்டர் வேண்டிக்கிறார். அடுத்த பாடலுக்கு போகலாம். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் 7 பருவரை 8 எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்றதுண்டு. உண்மையில அந்த பரம்பொருள் வஸ்துவை உணர்ந்த ஞானிகள் அது இதுதான் அப்படின்னு விவரித்து முழுசாக சொல்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சகுண பிரம்மமாக அதை அலங்காரம் பண்ணி இது இப்படியெல்லாம் அழகழகாக இருக்குன்னு ஸ்தோத்திரம் வேணால் பண்ணுறாளே ஒழிய இந்த ஞானிகள் இந்த நிர்குண பரம்பொருள் வஸ்து இதுதான் அப்படின்னு விவரித்து சொல்கிறது இல்லை. பலவிதமான லிமிட்டேஷன்ஸ் உள்ள குறைபாடுள்ள மனிதர்களாகிய நாம் உண்டாக்கிய மொழிக்கும் நம் மனத்துக்கும் எட்டாத வஸ்து அது. நாடி இதே பட்டர் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி அப்படின்னு சொல்ல போகிறார். இப்படி 100 பாட்டெல்லாம் எழுதுறாரே, அது எல்லாத்தையும் கன்வே பண்ணுறது இல்லை, இதை தாண்டியும் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதாவது இப்படியெல்லாம் நான் பாட்டு பாடினதுனால நான் அதை சொல்லிடவும் இல்லை, நீங்கள் கேட்டுடவும் இல்லை. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் மனோவாசாம கோச்சரா, மனத்திற்கும் வார்த்தைகளுக்கும் தாண்டி உள்ளவள். தீட்சிதர் கூட பாடும்போது அனிர்வச்சனீய நாத பிந்தோ அப்படின்னு பாடுறாரே. அதனால இங்க சொல்றார் பட்டர், நான் உயிக்கும்படியாக உள்ள என்றும் அழிவற்ற மோட்ச நிலையை கண்டு கொண்டேன். அந்த பரம்பொருள் வஸ்து மனத்தால அடைய முடியாதது, வார்த்தைகளால விவரித்து சொல்ல முடியாதது. இந்த 7 கடலும் 7 உலகமும் எட்டி பிடிக்க முடியாதது. இரவையும் பகலையும் உண்டாக்கக்கூடிய சூரிய சந்திரர்களுக்கு நடுவுல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி பெரிய ஜோதிஸ்வரூபமாக இருந்து விளங்குகிறது. அதாவது எல்லா விளக்கும் விளக்கல்ல, ஆன்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய்யாத விளக்காகிய சத்தியமாகிய பொருள் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்துள்ள ஜோதி ஸ்வரூபமான ஆத்மவஸ்து. அதை நம்ம மனசாலையும் தெரிஞ்சின்ற முடியாது, வார்த்தைகளால் விவரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்றார் பட்டர். இதோ நான் இங்கே ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டதுனால நீங்கள் எல்லாம் தெரிஞ்சின்ற முடியாது, இவளே அந்த நிர்குண பரம்பொருள் வஸ்து அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றார். அடுத்த பாடலுக்கு போகலாம். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. பிரகாசிக்கக்கூடிய கலைகளை உடைய பிறைச்சந்திரனை தன்னுடைய மலை மாதிரி இருக்கக்கூடிய ஜடாமடியில தரித்த பரமேஸ்வரனுடைய உடம்புல ஒன்றி வாசனை வீசக்கூடிய பரிமளம் மிகுந்த பச்சை கொடி மாதிரி இருக்கும் அபிராமி வல்லியை, அதாவது பரமேஸ்வரனுடைய பாகம் கொண்டு அவரோடு ஒன்றி இருக்கும் அம்பாளை தியானம் செய்பவர்கள். இன்னைக்குமே தனியான அம்பாள் தியானம் கிடையாது. இப்படிப்பட்ட அம்மையப்பராக காட்சி தரும் இறைவியை நெஞ்சில் பதித்து தங்களுடைய எல்லா துன்பங்களும் நீங்க பெற்று, அதாவது இந்த உலக துன்பங்களை மறந்து அன்னிமைக்கக்கூடிய ஒரு வினாடி நேரமாவது அம்பாளை தியானம் பண்ணக்கூடியவர்கள் அப்புறம் என்னைக்குமே ஒரு நாளும் விழுந்து போக மாட்டான்னு சொல்றார் அபிராமி பட்டர். அவளுக்கு அதுக்கப்புறம் பிறப்பே கிடையாதாம். பச்சை கொடியை நெஞ்சில் பதித்து இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. பேர்பட்ட அம்பாளோட தியானம்
முழுசாக ஒரு செகண்டாவது கிடச்சிட்டா அதுக்கப்புறம் ரத்தமும் சதையும் அழுக்கும் சேர்ந்த இந்த உடம்புக்குள்ளே யாராவது திரும்பி போவாளா? அதுக்கப்புறம் தேகமே இல்லாத முக்தி நிலைக்கு போயிடுவான்னு சொல்கிறார். இப்படி அம்மையப்பரோட தியானத்தில் ஒரு செகண்டாவது பரிபூர்ண சமாதி நிலை கிட்டுமானால் அவளுக்கு பின்னாடி பிறப்பே கிடையாது. அடுத்த பாடல். குரம்பை அடுத்து குடிப்பு காவி வெங்கூற்று கெட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே. சரி, அம்பாள் தியானம் முழுசா சித்திச்சுடுத்துனா அதுக்கப்புறம் உடலே கிடையாதுன்னு சொன்னார். இப்போ உடலோட பிறந்துட்டோமே, மேற்கொண்டு மேற்கொண்டு கர்மாக்களும் சேர்ந்துட்டே போறதே, இதுலேருந்து எப்படி தப்பி பிழைக்கிறது? அதனால அம்பாள் கிட்ட சொல்றார், யாழனுடைய நரம்புலேந்து ஒலிக்கும் இசை வடிவாக நிற்கும் என் நாயகியே, இசையே அம்பாளுடைய சொரூபம் தானா. ஒரு உடலை அடைந்த உயிரானது அது இந்த உடலை விட்டு போக வேண்டிய நாள் வந்து யமன் கூப்பிடும்போது மரண பயத்தினாலையும் சம்சார பயத்தினாலையும் வாழ்வின் எல்லை அடைந்து தவிக்கும். என்னை காப்பவர் யாரும் இல்லையா அப்படின்னு மருகும் போது நீ ரம்பை ஊர்வசி மாதிரி அழகான பெண்கள் தேவ மகளிரெல்லாம் சேவை செய்ய ராஜராஜேஸ்வரியா எழுந்தருளி வந்து உன்னுடைய அழகான வளைக்கரத்தை நீட்டி இந்த உயிருக்கு அபயமளித்து பயப்படாத அப்படின்னு சொல்லு, உன்னை நான் காப்பேன் பயப்படாதேன்னு அபயஹஸ்தம் கொடு. இப்படி அம்பாள் பயப்படாதேன்னு சொல்றதை விட மனத்துக்கு இனிமை தரக்கூடிய இசை எங்கேயாவது இருக்க முடியுமா? அதனால நரம்பை எடுத்த இசை வடிவாய் நின்ற நாயகியே. அடுத்த பாடல். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சியாமளை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆய கியாதி உடையாள் சரணம் அரண் நமக்கே. இந்த பாட்டு வெறும் நாமாவளிதான். எந்த அம்பாள் இப்படி பல்வேறுபட்ட பெருமையுடைய பெயர்களை உடையவளோ அவளுடைய திருவடிகளாகிய சரணங்களே எனக்கு அரண், அதுவே எனக்கு பாதுகாக்கும் கோட்டை. இப்படி என்ன பெருமையுடைய பெயர்கள் அவளுக்கு உண்டு? நம்ம எழுந்திருந்தே நிற்க முடியலன்னா உடம்புல ஒரு சக்தியே இல்லைன்னு சொல்கிறோம். எது ஒன்று செய்யணும்னாலும் அதுக்கு ஒரு சக்தி வேணும். ஒரே பரம்பொருளோட வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸை நாம் வெவ்வேறு தெய்வங்களாக கொண்டாடுறோம். தைக்கும் தொழில் செய்யும் போது நான்முகனும் தொழில் நாராயணனுக்கு உரியது என்றும் ஈக்கும்போது ருத்ரன் என்றும் சொல்றோம். இப்படி படைத்து காத்து அழித்து தொழில் செய்யும் பரம்பொருளுக்குள்ள எந்த சக்தி ஊடுருவி அப்படி செய்ய வைக்கிறதோ அதை அம்பாள்னு சொல்றோம். இதுவும் அதே பரம்பொருள் வஸ்து தான். ஈஷாவாசிய உபனிஷத் சாந்தி பாடத்துல பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம், பூர்ணத்திலேந்து பூர்ணம் வந்திருக்கு, பூர்ணத்திலேந்து பூர்ணத்தை எடுத்தாலும் பூர்ணமே மிஞ்சிறது. அதனால் வெவ்வேறு தெய்வங்களாக சொல்லும்போது இதெல்லாம் வேறு வேறு தெய்வங்கள், என்னுடைய தெய்வத்தை நீ குறை சொல்கிற அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம். எல்லா சுவாமியுமே ஒரே பூர்ணத்தோட வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸை தான் நம்ம வேண்டிக்கிறோம். அப்படிப்பட்ட பூர்ணமான பிரம்மத்தை என்னோட வெவ்வேறு ஆட்ரிபியூட்ஸை சொல்லி வேண்டிக்கிறதுல ஒரு ஆனந்தம். அதனால இங்கே அழகான பேர்களை எல்லாம் சொல்லி தொழறார் அபிராமிப்பட்டர். அவள் இந்த ஞாலமெல்லாம் பெற்றெடுத்த நாயகி, நான்முகனுக்குள்ள இருந்து படைப்பு தொழில் செய்வதற்குள்ள சக்தியை தரும் பிராமி, வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணியான நாராயணி, அழகான திருக்கையில் 5 விதமான கணைகளை உடையவள், சம்புவின் சக்தியாக இருக்கும் சாம்பவி, சம் அப்படின்னா இன்பம்னு அர்த்தம், சங்கரன் அப்படின்னா இன்பத்தை உண்டாக்கும் ஊற்று, அவருக்குள்ளே இருந்து எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தரக்கூடிய சங்கரி, சியாமளையாக இருக்கும் மந்திரினி, அழகான பாம்பின் படத்தை ஆபரணமாக அணிந்தவள், பரமாத்மாவாகிய வராகமூர்த்தியின் சக்தியாக இருக்கும் வாராகி, சூலத்தை கையில் தரித்ததனால் சூலினி, சத்யங்கரா தேவிக்கும் சூலினின்னு தான் பேரு, மதங்க முனிவரின் குமாரியான மாதங்கி. இப்படிப்பட்ட கியாதி பெருமைகள் யாருக்கு இருக்கோ அந்த அம்பாளுடைய திருவடிகளே எனக்கு அரண், அவள் திருவடி கோட்டையை தாண்டி எந்த ஆபத்தும் எனக்கு வர முடியாது அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார் அபிராமிப்பட்டர். இந்த அழகான பாடலோட இந்த ரெக்கார்டிங்கை நான் முடிச்சுக்கிறேன். 41வது பாடல்லேருந்து 50வது பாடல் வரைக்கும் பார்த்துருக்கோம். மேற்கொண்டு இருக்கிற பாடல்களை அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.